Hello friends, welcome back to our two videos. இப்போ Windows 11ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பில்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. Windows 11 build 22509. ஸோ இந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா புது ஃபீச்சர் வந்திருக்கு, என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த Windows 11 build 22509ல நிறைய ஃபீச்சர் வந்திருக்கு. பட் இந்த ஃபீச்சர் பத்தி யாருமே வந்து பார்த்து அந்த அளவுக்கு பேசவே கிடையாது. இந்த பில் ரிலீஸ் பண்ணல ஒரு சூப்பரான ஃபீச்சர்னா இது. பட் இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க வெப்சைட்ல வந்து பல சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு Windows Sandbox now supports reboot inside of virtualization environmental. For example, if you are click to restart button under the power button install அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு நம்ம Windows 11 வந்து சாண்ட்பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சாண்ட்பாக்ஸ் வந்து நம்ம ரீஸ்டார்ட் வந்து பண்ண முடியாது. அப்படி நீங்கள் சாண்ட்பாக்ஸ் ரீஸ்டார்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஒரு டேஞ்சரஸான ஃபைல் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு சம்வேர் ஒரு மெயில், ஸோ என்ன ஓப்பன் பண்ணாலும் நம்ம அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பரவாயில்ல, அதுவும் தனியாக ஒரு விண்டோஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த விண்டோஸ்க்குள்ள வந்து பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மெயின் பிசி வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ரீஸ்டார்ட் தான். ரீஸ்டார்ட் கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன் ரீஸ்டார்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு சில சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். இல்லை வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக போகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் வந்து பண்ணால் சாண்ட்பாக்ஸ் இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போ இதுமே நம்ம வந்து என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம இது ஃபஸ்ட் நம்ம கிடைச்சக்கப்புறம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்லில் ஸ்டார்ட் மெனுவோட லேஅவுட் வந்து மாற்றிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் மெனு லேஅவுட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன பின்னட் ஆப்ஸ் வந்து காட்டும், அது கீழே வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு பின் ஆப்ஸ் மட்டும் தான் வேணும், இல்லை பின் ஆப்ஸ் வேணா ரெக்கமெண்டேஷன் அதிகமாக காட்டணும் அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு வந்து ரைட் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் செட்டிங்னு வந்துடும். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நமக்கு வந்து பார்த்தா 3 ஆப்ஷன் வந்து பார்க்க முடியுது. மோர் பின்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட், அதுக்கப்புறம் வந்து மோர் ரெக்கமெண்டேஷன் அப்படி கேட்டது. மோர் பின்ஸ்னா வந்துட்டு நீங்கள் அதிகமாக பின் பண்ணியிருக்க ஆப்ஸ் வந்து காட்டும். ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஓகே, டிஃபால்ட்னா வந்து பார்த்தா இப்போ நார்மலாக எப்படி இருக்கு அந்த மாதிரி காட்டும். பின்னட் ஆப்ஸ் பாதி, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் பாதி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதில் பின் ஆப்ஸ் பற்றி அந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. மோர் பின்ஸ், டிஃபால்ட், மோர் ரெக்கமெண்டேஷன். மோர் பின்ஸ்னால் நீங்கள் பின் பண்ணியிருக்க ஆப்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து போனால் அப்போ போல் இருக்கும். ரெக்கமெண்டேஷனாக வந்து போனால் அதிகமாக ரெக்கமெண்டேஷன் வந்து முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோன்லேயே வந்து பார்த்து சேஞ்ச் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த யுவர் ஃபோன் ஆப்பில் என்ன சேஞ்சஸ்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் யுவர் ஃபோன் ஆப் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் டவர் எவ்வளோ இருக்குது, ஒய்ஃபையோட நெட்வொர்க் டவர் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு அங்கே பார்த்துக்க முடியும். பட் இப்போ நான் Windows 11 வந்து பார்த்தா யுவர் ஃபோன் ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஓகே, நம்ம 2020 நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ Windows 11 எப்படி யுவர் ஃபோன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு நான் வீடியோக்கு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு யுவர் ஃபோன் வந்து கூட அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோன் ஆப் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்பை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர். ஸோ மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சில டெவலப்பர் சேனலுக்கு மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணல. இப்போ வந்து போனால் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புது மீடியா பிளேயர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஒன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ சூப்பராக வந்து இருக்குது அந்த புது விண்டோஸ் மீடியா பிளேயர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நரேட்டர். ஸோ நரேட்டர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த Windows 11 கவர்மெண்ட் லேப்டாப் ஆன் பண்ணும்போது திஸ் பிசி கம்ப்யூட்டர் வெல்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். அது நிறையா பேர் வந்து பண்ணி எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் நானும் லேப்டாப் வாங்கும்போது அதே பிரச்சனையாக இருந்துச்சு. இது எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு ஃபீச்சராக இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிடுவோம், ரீநேம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கூட இது இணைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அங்கங்கே தனித்தனியாக கிடக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தூக்கி போட்டு நமக்கு வந்து பார்த்தா அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். செட்டிங்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஷேரிங் செட்டிங்ஸ்குள்ளே தான் நமக்கு வந்து பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஐரன் பிரிண்டர் ஷேரிங், நெட்வொர்க் டிஸ்பிளே, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல அங்கங்கே இருந்தது. இப்போ நம்ம ஒழுங்காக வந்து அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே, இதான் வந்து பார்த்தேன் இந்த விண்டோஸ் 11 பில்ட் 2250 வந்தால் புது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கேட்டால் அந்த சாண்ட் பாக்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இருக்க வேண்டியது அதுதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ நாள். ஸோ இப்போ நான் கூட வந்து சாண்ட் பாக்ஸ் ட்ரை பண்ணேன். இப்போ உங்களுக்கு அந்த சின்ன வீடியோ வந்து பாருங்கள். சாண்ட் பாக்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். சாண்ட் பாக்ஸ் வந்து நான் ரீஸ்டார்ட் வந்து கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். பட் இனிமேல் க்ளோஸ் ஆகலாம் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இந்த விண்டோஸ் 11 பில்டில் பார்க்க போகிற ஃபீச்சர்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட்னு வரும். அப்போ நெக்ஸ்ட் விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கேட்கணும். மைக்ரோசாஃப்ட் எப்போ தெரியும்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன பிளானிங் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இந்த விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துக்கு ஒரே ஒரு அப்டேட் தான் வரும் அப்படின்றாங்க. அந்த அப்டேட் எப்போ வரும் கேட்டால் அதுவும் தெரியல. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எங்களுக்கு தெரியலன்ற பதில் தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் இதே பதில் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணாலும் தெரியும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தேன் இந்த விண்டோஸ் 11 பில்லில் வந்த ஃபீச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபீச்சர் எல்லாமே நான் வந்து ஒட்டுக்கா சேர்த்து ஒரே வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரைட் வந்து செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. டிஸ்லைக் போடாதீங்க. டிஸ்லைக் போட்டால் அது என்ன கவுண்ட்னே காட்ட முடியுது. அந்த டிஸ்லைக் பட்டனுக்கு பதிலாக லைக் பட்டன் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் தான் இந்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.